அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவங்க நேத்து காலமாயிருக்காங்க. இவரை பத்தின டேட்டா எடுக்கணும்னு பார்க்கும்போது பெருசா எதுவும் இல்ல. சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயாவது இவரை பத்தி டீட்டெயிலா வரும், நம்ம வீடியோ எடுத்து எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நியூஸ் பேப்பர்லயும் நான் அது என்ன நியூஸ் பேப்பர்னு காட்ட விரும்பல, இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸோட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவரை பேச வச்சிருப்பாங்க. அப்பதான் எனக்கு நான் முதல்ல பார்த்தேன். அதுல அவரு சுதந்திரத்திற்காக போராடினாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவர் போராட்டத்துல ஈடுபட்டதுக்காக அவரோட மீசை முடிய ஒண்ணு ஒண்ணா புடுங்குனாங்க அப்படின்ற மாதிரி அவருங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சீமான் அண்ணனோட சில காணொளிகள்ல நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பத்தின நிறைய விஷயங்கள் கிடைக்கிறனாலும் அவரை பத்தி கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர். இவரை பத்தி சொல்லணும்னா நேர்மை, எளிமை, மக்கள் மேல அதீத பாசம் கொண்டு இருந்த ஒரு அரசியல் தலைவர். தன்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதிய போராட்டத்துக்காகவே செலவிட்ட ஒரு மாவீரர். திருநெல்வேலி மாவட்டத்துல 1925 பிறக்கிறாரு. சின்ன வயசுல நாட்டுல நடக்கக்கூடிய அநீதிகளை பார்த்து வளர்றாரு. சுதந்திர போராட்டத்திலயும் கலந்துக்கிறாரு. அந்த போராட்டம் தான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு இழுக்குது. அப்போ அவர் இணைந்ததுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ. பதவி, அதிகாரம், பணம் இது எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மாபெரும் தலைவர். 70 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல சேவை செஞ்சவர் தான் நம்மளோட நல்லக்கண்ணு ஐயா. இவரையே மக்கள் தலைவர்னு சொல்றாங்க தெரியுமா? விவசாயிகளோட உரிமைகளுக்காக பல போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. நிலம், நீர், தொழிலாளர்களோட உரிமை இது குறித்து பல முறை பல போராட்டங்களுக்கு குரல் கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டுலதான் நல்லது பண்றாங்களா சும்மா விட மாட்டாங்களே, இவரை மட்டும் சும்மா விட்டுருப்பாங்களா? பல முறை கைது பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட அவரோட கொள்கையில இருந்து அவர் பின்வாங்கவே கிடையாது. நம்மளோட காமராஜர் ஐயாவை பத்தி நமக்கு தெரியும். அவரு அரசியல் வாழ்க்கையில இருந்தும் தனக்குன்னு ₹1 கூட எடுத்து வச்சுக்கல அவரு. நம்மளோட காமராஜர் ஐயா மாதிரிதான் நம்மளோட நல்லக்கண்ணு ஐயாவும் அரசியல்ல இவ்வளவு காலம் இருந்து அதுல இருந்து அவருக்குன்னு வந்த சம்பளத்தை கூட பொது நலத்திற்காகவே செலவழிச்ச ஒரு நபர் தான் நம்மளோட நல்லக்கண்ணு ஐயா. நேத்து அவர் இறந்தாரு. நேத்து வரைக்கும் கூட அவரோட வீடு ஒரு பராமரிக்கப்படாத ஒரு வீடாதான் இருந்திருக்கு. அதனாலதான் இவரை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் இவர் ஒரு அரசியல் தலைவர் இல்ல, இவர் ஒரு மனிதநேய சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்து குடும்பத்துல பிறந்த நல்லக்கண்ணு ஐயா அரசியலுக்கு அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டு வரல. அநீதிக்கு எதிரா அவருக்கு எழுந்த கோபம் தான் அவரை அரசியலுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அவரோட சிறு வயதுல அவர் பார்த்த வறுமை, விவசாயிகளோட துன்பம், இதெல்லாம் தான் அவரை இந்த அரசியல் வாழ்க்கைக்கும் இந்த போராட்ட களத்துக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. அரசியல் எனக்கு வேலை இல்ல, அது என்னோட பொறுப்புன்னு சொல்லி மக்களுக்காக எத்தனையோ உரிமை குரல் கொடுத்திருக்காரு. மக்களுக்காக எத்தனையோ போராட்ட களங்கள்ல போராடி சிறைக்கும் சென்றிருக்காரு. நாட்டோட விடுதலைக்காகவும் போராடிய ஒரு தேச தலைவர். இன்னைக்கு நம்மள பல பேர் வெற்றினா கோடி கோடியா பணம் சேர்க்கறது, நல்ல பிராண்டடான கார் வாங்குறது, நல்ல ஆடம்பரமான வீடு கட்டுறது, இதெல்லாம் தான் வெற்றின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெற்றினா என்னன்னு நல்லக்கண்ணு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, எளிமையா வாழு, நியாயத்துக்கு நில், பெயர் வாங்காத, மதிப்பு வாங்கு. 90 வயதை கடந்தாலும் அரசியல் கருத்து, பொதுக்கூட்டங்கள், விவசாயிகளுக்கான குரல் கொடுக்கறது எல்லாத்தையுமே அவரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பயங்கரமான பாதுகாப்புகளோட தான் மக்களை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. சில பேர் அரசியலுக்கே வரலன்னா கூட எனக்கு ஒய் பிரிவு தாங்க, இசட் பிரிவு தாங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க மத்தியில நல்லக்கண்ணு ஐயா தனக்கு எந்த பாதுகாப்பும் வேணான்னு சொல்லிட்டு நல்லக்கண்ணு ஐயா மக்களோட மக்களா இருக்கிறதா விரும்பி இருந்திருக்காரு. அவருக்கு எந்த பாதுகாப்பும் அவர் கேட்டு வாங்கிக்கவும் இல்ல. தாமிரபரணி ஆத்துக்காக வழக்கு போட்டு அந்த வழக்குல வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. சுதந்திர போராட்ட காலத்திலயும் சரி, அரசியல் போராட்ட காலத்திலயும் எத்தனையோ முறை சிறைக்கு போயிருந்திருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் தான் இந்த பேப்பர்ல இருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம மண்ணில பிறந்த நம்ம நாட்டு தலைவர்களை, நேர்மையும் நீதியுமா நிக்கிற தலைவர்களை இந்த தமிழர்கள் நம்ம என்னைக்குமே மதிக்கவே மாட்டோங்க. அப்படி நம்ம மதிக்க தவறிய ஒரு தலைவர் தான் தோழர் நல்லக்கண்ணு ஐயா. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. தன்னுடைய 101வது வயதுல நேத்து இயற்கை எழுதியிருக்காரு. நல்ல தலைவர்களை, எளிமையா வாழ்ந்த தலைவர்களை, நீதி நேர்மைன்னு வாழ்ந்த தலைவர்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா அறிமுகப்படுத்தணும். அதற்கான வேலைக்கான என்னுடைய 1% என்னோட ஒரு பங்களிப்பு தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச 1% நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மக்களோட ரத்தத்தை உறிஞ்சாம, மக்களோட வரி பணத்தை புடுங்கி திங்காம, மக்களோட பணத்தை சுரண்டி சொத்து சேர்க்காம வாழ்ந்த எளிமையான தலைவர்கள்ல
நம்மளோட நல்லக்கண் ஐயாவும் ஒருத்தர். நல்ல நல்ல தலைவர்கள் எல்லாம் உயிரோட இருக்கும்போது நமக்கு தெரியறது இல்ல. இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டு தெரியிறோம். அவங்கள பத்தி பேசுறோம். அவங்களுக்காக ஸ்டேட்டஸ் போடுறோம். இந்த தமிழர்கள் மாண்பு வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு மாண்பு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாம் நம்ம தலையெழுத்து. நம்மள அப்படி ஆக்கிட்டாங்களா இல்ல நம்மளா அப்படி ஆயிட்டோமா ஒன்னும் தெரியல. நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது. நமக்கு ஒன்னும் தெரியல. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னைக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்றதா என்னோட ஆசை. நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.